ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்குங்க ஐயா. உங்க பேருங்க ஐயா? என் பேரு கலியமூர்த்தி. ஒரிஜினல் பேரு சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. சரிங்க ஐயா. சரிங்களா? அப்புறம் இப்ப நாங்க இந்த பைக் எடுத்துக்கிட்டு பல ஊர் சுத்திட்டு இருக்கிறோங்க ஐயா, இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு. சோ உங்களுக்கு வந்தோம், நீங்க நம்ம சேலம்னு சொன்னீங்க. இப்ப நாங்க இருக்கிறது கேரளால இருக்கிறோம். எங்க தாத்தா அப்பா எல்லாம் பிறந்தது சேலம். பழைய காலத்துல சேலம் டிஸ்ட்ரிக்டா இருந்தது சேந்தமங்கலம். அங்கதான் அவங்க பிறந்து அவங்கெல்லாம் தாய்த்து அப்பாவும் தாத்தாவும் எல்லாம் அங்கதான் பிறந்து இருந்தவங்க. பின்ன அங்கிருந்து கொஞ்சம் வெள்ளைக்காரன் 1844 இங்க கேரளாவுக்கு கூட்டிட்டு வந்தாங்க வெள்ளைக்காரன். 1844 வெள்ளைக்காரன் எங்க தாத்தா அப்பா எல்லாமே இங்க பையன்மாரா இருக்கும்போது அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க இங்க வேலைக்கு. எஸ்டேட்டு காடுங்க வச்சு சேலை எஸ்டேட் உண்டாக்குறதுக்கு வேண்டி சேலை எல்லாம் வச்சு இப்படி உண்டாக்குனாங்க. அப்படியே உண்டாக்கி குடுவாக்கரணங்கிற எஸ்டேட்ல பக்கத்துல இப்போ தெப்பவளம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல லட்சுமி தோட்டம்னு சொல்லக்கூடிய இடத்துல நரசிம்ம நாயுடுன்னு சொல்லி எங்க தாத்தா, அவருக்கு பிறந்தது எங்க அப்பா லட்சுமணன் நாயுடுன்னு. அவருக்கு அப்பா கூடத்துல பிறந்தவங்க 5 பேர், அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு 5 பேர். கிருஷ்ணன், ராமமூர்த்தி, கிருஷ்ணசாமி, 5 பேர்ல எல்லாருமே இப்போ சேலம் போய் ஆத்தூர் போய் எல்லாம் காலம் ஆயிட்டாங்க. இப்போ இருக்கிறது நான். எங்கள் அப்பாவும் காலம் ஆயிட்டாரு. இப்போ 1969 அவர் சபரிமலைக்கு மாசந்தோறும் போய்கிட்டு இருந்தார். மாசந்தோறும் 1ஆம் தேதி எல்லா மாசமும் சபரிமலைக்கு போயிட்டு 30 வருஷமா போனார். அந்த இதுலேருந்து அவர் சாமின்ட்டு எல்லாருக்கும் அவர் சன்னியாசா இருந்தார். அந்த காலத்தில் அவர் தொட்டதெல்லாம் விளங்குமா இருந்தது அன்னைக்கு. அப்படியே அவர் சன்னியாசியாக இருந்து சபரிமலைக்கு போயிருக்கும்போது ஒரு தடவை காட்டில் போய் வனத்தில், சபரிமலைக்கு சன்னிதானத்துக்கு நேராக இருந்தாப்புல ஒரு வனத்தில் போய் வீட்டில் உள்ளவங்கள பிள்ளைகள் எல்லாத்தையும் மறந்து தியானத்தில் இருந்துச்சாரு. தியானத்தில் இருந்து ஒரு 29 நாள் கழிச்சு வேறொரு சாமி ஆலப்பழம் இருந்து வேறு தேவையவங்க கூட்டிகிட்டு போவார் எப்பவுமே. ஆனால் அவர் சொல்லும்போது தான் எனக்கு தெரியும் அவர் அப்பா இங்கே வரலைங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டு ஒரே சபரிமலையில் போய் சன்னிதானத்துக்கு முன்னால் அவரை தியானம் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு வனத்தில் மரத்துக்கடியில தியானம் பண்ணிட்டு இருக்கார். அங்கிருந்து உடனே அவர் சாமி தியானம் பண்ணி கூப்பிடும் போது நினைக்கும் போது தான் அவரை அந்த லிஸ்ட்டை எல்லாம் கலைஞ்சி சன்னிதானத்தில் படிக்க ஏறி 18ஆம் படியில் ஏறி அதுக்கு மேலே பேரும் எங்கள் 2 பேரும் கண்டு பார்த்து பகவானை சிறுவன் பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு ஒரு சுவைனாலும் வந்திருக்கு. ஒரு அன்ன ஆகாரம் இல்லாமல் 29 நாள் வனத்திலேயே யானை புயலாக இருந்த காலம். நான் சொல்றது ஏகதேசம் 1956 இருந்து அதுக்கு பிற்பாடு இவர் அப்படியே இருந்து அவர் சித்தரா இருந்தார். தவறி போயிட்டாரு. இப்போ நாங்கள் 1944 தான் கடை துறமாறு கட்டி கொடுத்தாங்க. அங்கே எங்களுக்கு கம்பெனி கடை கட்டி கொடுத்தாங்க. அந்த கடை நடத்திக்கிட்டு துறமாறுன்னா வெள்ளைக்காரன். ஓ, வெள்ளைக்காரன் பீரியட்லயே வந்துட்டீங்க இங்க? வெள்ளைக்காரன் தான் கூட்டிட்டு வந்ததே தாத்தாவளை எல்லாம். ஓ, உங்க வெள்ளைக்காரன் தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க? ஆமா. அன்னைக்கு சேலம் உதாரணத்துக்கு சேலம் டாமு கட்டுற சமயம், சேலம் டாம்னா மேட்டூர் டாம் கட்டுற சமயத்திலையும் இங்க தேக்கடியில முல்லைப்பெரியார் டாம் கட்டுற சமயத்துலதான் அங்கிருந்து ஆளுங்களை இந்த பையன் மாதிரி இந்த ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தது. என்ன வேலைன்னா இங்க தேயிலை காடுங்களை வச்சு தேயிலை வச்சு உண்டாக்குறது. நன்றி உங்களை சந்திச்சது. சேலத்துல இருந்து இங்க கடை வச்சு இத்தனை வருஷம் நடத்தி இருக்கிறீங்க. பெரிய விஷயம். ஆமா. எங்க குடும்பத்துக்காரவங்க எல்லாம் கொஞ்சம் பேரெல்லாம் சேலம், மேட்டூர் டாமு, ஈரோடு, நாமக்கல் இப்படி இருக்கோம். பெரிய குளத்துல கொஞ்சம் பேர் இருக்கோம். ஓ, சேந்தமங்கலத்துல இருந்திருக்கீங்க? சேந்தமங்கலத்துல எங்க பூர்வீகம். ஓகேண்ணா. எங்க குடும்பத்துல வாரிசு எல்லாமே போயிட்டு இப்ப காலம் ஆயிட்டாங்க. இப்ப நான் இருக்கிறது எங்க குடும்பம் ஒரு குடும்பம் தான் இருக்கோம். இப்போ எனக்கு 3 குழந்தைங்க, 3 பேர் இருக்காங்க. 3 குழந்தைங்க. அதுல ஒரு மகன் சத்தியன்னு சொல்லி, 2வது மகன் லட்சுமண பிறகு, 3வது மகன் கவிதான்னு இருக்கு.
எல்லாம் நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன். இல்லை இருக்காங்க வீட்டில். என் பையன் சின்னவன் லட்சுமணபுரம் சொல்லக்கூடியவர். சினிமா சம்பந்தமாக மெட்ராஸுக்கு எல்லாம் பல இடத்துக்கு எல்லாம் மெட்ராஸ் எல்லாம் போய் வந்துக்கிட்டு ஷூட்டிங் விஷயமா போய் வந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காரு. சரிங்கண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்களை சந்திச்சது ரொம்ப நன்றி. கீழே விழுந்தா குட்டிக்கரணம், இன்னும் 10 கிலோமீட்டர்ல இருக்குது இந்த குட்டிக்கரணம் அப்படிங்கிற ஊர். ஸோ நம்ம கேரளா ஒரு அழகான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கிறோம். கடியிலிருந்து சேலம் சூரிய பிரகாஷ்.